லீவ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. இன்னிலேருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கணும். அதனால காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். கிச்சன் வேலையை கூட ஈஸியா பண்ணிடலாங்க. ஆனா அந்த குழந்தைங்களை காலைல எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை தான் பெரிய வேலையா இருக்கும். பெரியவங்க கூட அவனே ரெடி ஆயிடுவாங்க. இந்த சின்னவனை ரெடி பண்றதுக்கு தான் போதும் ஆயிடும். பெரியவனும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் ரெடி ஆவான். ஆனா இப்ப ஃபுட்பால் கிளாஸுக்கு அனுப்புறதுனால கொஞ்சம் ஆக்டிவா இருக்கான். விளையாண்டு வர்றதுனால டயர்ட்ல பசி எடுக்கும்ல, சோ அதனால சீக்கிரமா சாப்பிடுவான். ஆனா சின்னவன் அப்படி கிடையாது. சின்னனுக்கு வயசு பத்தலன்னு சொல்லிட்டு அவனை ஃபுட்பால் கிளாஸ்ல சேர்த்துக்கல. சின்னவனுக்கு 7:30 மணிக்கு ஊட்ட ஆரம்பிச்சுன்னா 8:30 மணி வரலும் போயிட்டே இருக்கும். அவன் பக்கத்துல எல்லாம் உட்காந்து ஊட்ட மாட்டாங்க. அப்படியே சமைச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே தான் ஒரு வாயா போய் ஊட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் பக்கத்துல உட்காந்து அவ்வளவுதான் நம்மளுக்கு பிபி ரைஸ் ஆயிடும். காலையில தாங்க அந்த பிரச்சனை. ஆனா ஸ்கூல் முடிச்சுலாம் வந்து நம்ம எதாவது சாப்பிட கொடுத்தோம்னா நல்ல ஸ்பீடா 2 பேருமே சாப்பிட்டுருவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்லோவா சாப்பிட்ற குழந்தைங்க எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தைங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரியவனுக்கு ரசம் பிடிக்காது. அதனால அவனுக்கு லெமன் ரைஸ் கலரி வெண்டைக்காய் பொரியலும் பண்ணி கொடுத்துட்டேன். அவனுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் சுத்தமா பிடிக்காது. அதனால அவனுக்கு ரசம் சாதம் கொடுத்து விட்டுட்டேன். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறதுக்காக வெந்தயம் ஓமும் கரிஞ்சீரகம் எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி அரைச்சு வச்சுக்கிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டு டைமை பார்த்தா 8:30 ஆயிடுச்சு.